கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதரனே, சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் மீண்டுமாய் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. என்ற நாளில் கூட தெரிந்து கொண்ட வேத பகுதி ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 45ஆம் அதிகாரம் 2வது வசனம் சொல்லுகிறது, நான் உனக்கு முன்னே போய் கோணலாவைகளை சபையாக்குவேன் என்று. இந்த வேத பகுதி நமக்கு நேர்த்தியாக சொல்லுகிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. கோரேஸ் என்கிற ஒரு மனிதனுக்காக கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தை தான் இந்த வார்த்தை. கோரேசே, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை சபையாக்குவேன் என்று சொல்லி, அந்த கோரேஸ் என்கிற அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனுஷனுக்காக கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தை தான் இந்த வார்த்தை. கர்த்தர் உனக்கு முன்பாக சென்று கர்த்தனுக்கு முன்பாக இருந்த எல்லா கோணல்களையும் கர்த்தர் சபையாக்கி கர்த்தர் உன்னை நேர்த்தியாய் நடத்தின விதத்தை இந்த அதிகாரத்திலே நேர்த்தியாக கர்த்தர் சொல்லியிருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. அன்புக்குரியவர்களே, இந்த வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிற நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே அநேக கோணல்கள் இருக்கலாம், அநேக முரண்பாடான காரியங்கள் இருக்கலாம். நான் நினைக்கிறது ஒன்று, எனக்கு நடக்கிறது ஒன்று என்று சொல்லி ஒருவேளை நீங்க கலங்கி கொண்டிருக்கலாம், தவித்து கொண்டிருக்கலாம். அங்கிலாம் நான் நினைக்கிறதெல்லாம் நடக்கலையே, நான் நினைக்கிறது ஒன்று, எனக்கு வாழ்க்கையில நடந்து கொண்டிருக்கிறது ஒன்று என்று சொல்லி எல்லாமே கோணலாய் இருக்கிறது. என் வாழ்க்கை கோணல் மணலாய் இருக்கிறது, என் குடும்ப வாழ்க்கை கோணல் மணலாய் இருக்கிறது, என் பிள்ளையுடைய வாழ்க்கையும் அப்படியாகவே கோணல் மணலாய் இருக்கிறது, எல்லாமே முரண்பாடாய் இருக்கிறது என்று சொல்லி ஒருவேளை நீங்க கலங்கி கொண்டிருக்கலாம், வேதனைப்பட்டு கொண்டிருக்கலாம். வேதத்திலே யோசேப்பு என்கிற ஒரு பக்தன் கூட, நல்ல ஜெபிக்கிற ஒரு மனிதன், பக்தியாய் வாழ்கிற மனிதன், உடைய வாழ்க்கையிலும் கூட கர்த்தர் எதிர்கால வாழ்க்கை குறித்து ஒரு சொப்பனமாய் காண்பித்த போது கர்த்தரின் ஆசீர்வாதமாய் வைக்க போகிறான்கிற மனமகிழ்ச்சியோடு கூட அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாட்களிலே, காலங்களிலே அவன் வாழ்க்கையில் நடந்ததெல்லாம் முரண்பாடாக இருந்தது, எல்லாமே கோணலாகவே இருந்தது. கர்த்தர் கொடுத்த தரிசனத்துக்கும் கர்த்தர் காண்பித்த ஆசீர்வாதத்துக்கும் நடக்கிறதுக்கும் சம்பந்தமே இல்லையே, எல்லாமே கோணலாவே இருக்கிறதே என்று சொல்லி கலிங்க இருக்கிற நேரத்திலும் கர்த்தர் நினைத்தது நிச்சயமாக நடக்கும். கர்த்தர் ஒரு நாளை குறித்து வைத்திருக்கிறார், கர்த்தர் ஒரு நேரத்தை வைத்திருக்கிறார். அவர் சொன்ன வாக்கு நிறைவேறும், அவர் கொடுத்த தரிசனத்தை அவர் நிச்சயமாய் நிறைவேற்றுவார் என்கிற நம்பிக்கையோடு கூட வாழ்க்கையில் எத்தனை கோணல் வந்தாலும் கர்த்தர் என் கூட இருக்கிறார், என்னை நடத்துகிறவர் என்ன கூட இருக்கிறார் என்கிற அந்த நிச்சயத்தோடு நம்பிக்கையோடு கூட ஒரு நாள் நிச்சயங்களை உயர்த்துவார். கர்த்தர் நிச்சயமாய் அந்த கோணலையை மாற்றி கர்த்தர் நன்மைக்கு எதுவாக மாற்றுவார் என்கிற நம்பிக்கையோடு கூட விசுவாசத்தோடு கூட கர்த்தரை சார்ந்தே வாழ்ந்திருந்த அந்த யோசேப்புக்கு கர்த்தர் அவனமாகவே கர்த்தர் நேர்த்தியை நடத்தினாரே, தேசத்துக்கு அதிபதியாக கர்த்தர் உயர்த்தி நடத்தினாரு. அதுக்கு முன்பதாக எத்தனை கோணல்கள், எத்தனை விதமான கோணல்கள் அவன் வாழ்க்கையில் வந்தது. கூலியின் அனுமதிகிற கோணல், இப்படி கைவிடப்பட்டு என்கிற கோணல், எல்லாமே முரண்பாடா இருந்ததாலும் கூட, கைவிடப்பட்ட ஒரு நிலையில் இருந்தாலும் கூட கர்த்தர் காண்பித்தது, கர்த்தர் எனக்கென்று வைத்திருக்கிற நன்மை நிச்சயமாய் பெற்றுக் கொள்வேன் என்கிற நம்பிக்கையோடு கூட கர்த்தரை அவன் சார்ந்து வாழ்ந்தபடினாலே கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தது போல அவனுக்குள்ள எல்லா கோணல்களும் கர்த்தர் மாற்றி கடைசி வரைக்கும் வாழ்கிற வரைக்கும் ஆசீர்வாதத்தோடு கூட வாழ கர்த்தர் கிருபை செய்தது போல உங்களுக்கும் உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கோணல்களுக்கும் கர்த்தர் வருடத்திலே வாக்கு பண்ணியிருப்பார். ஆசீர்வாதமான வாக்கா இருக்கும், நன்மைக்கு ஏதுவான வாக்கா இருக்கும். ஆனால் நடந்து கொடுக்கிறது எல்லாமே கோணலாவே இருக்கிறது, எல்லாம் மாறுபாடாவே இருக்கிறது. கர்த்தருடைய வாக்கு பொய்யா போயிருமோ, கர்த்தர் கொடுத்த வாக்குக்கும் நடந்து கொண்டிருக்கிறதும் சம்மதமே இல்லை என்று சொல்லி
ஒருவேளை நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கலாம், கர்த்தர் கொடுத்த வாக்கு நிச்சயமாய் நிறைவேறும். யோசேப்பின் வாழ்க்கையிலே நிறைவேறினது போல உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறும். கர்த்தரை மாத்திரம் சார்ந்து வாழுங்க. கர்த்தரை மாத்திரம் நோக்கி கூப்பிடுங்க. கர்த்தரை பற்றி பிடித்துக் கொள்ளுங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கோணல்களும் கர்த்தர் மாற்றி, கர்த்தர் குறித்து வைத்திருக்கிற நேரத்திலே நிச்சயமாய் உங்கள் கோணல்களெல்லாம் மாற்றி கர்த்தர் ஒரு நன்மை செய்து உங்களை ஆசீர்வதித்து உங்களை உயர்த்தி சமாதானமாய் வாழ பண்ண அவர் போதுமானவராயிருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். ஆமேன், ஆமேன், ஆமேன்.